மேடம் 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 நீங்க சொன்ன போர் ரெடி. உள்ள வாங்க, உள்ள வாங்க சார், அப்படியே உள்ள வாங்க சார். அப்படியே சார் உள்ள வாங்க சார். 2 ஸ்டெப் உள்ள வாங்க சார். உள்ள வாங்க சார் ப்ளீஸ். ஓகே. தேங்க் யூ. சார் இங்கே பார்க்கலாம் சார். சார் சார் ரெடி சார். ரெடி சார். சில்வர் லைன் ஹாஸ்பிட்டலில் ஒரு புதிய கேத் லேப் ஒன்று வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹார்ட் அட்டாக்ன்றது ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஸோ 24/7 எப்போனாலும் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ் நமக்கு வருவாங்க. ஸோ 24/7 ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ், பர்டிகுலராக கார்டியாக் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல சில்வர் லைன் வந்து ரொம்ப பெருமைப்படுது. இன்னைக்கு அதோட பொறுப்பு. ஸோ இந்த கேத் லேபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இருதய ரத்த குழாயில் அடப்பை கண்டறியறதுக்கும், அந்த மாதிரி ரத்த குழாயில் அடப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்டென்ட்னு சொல்லுவோம். அந்த அடப்பை சரி பண்ணுறதுக்கான அந்த ஸ்டென்ட் பொறுத்துறது இதுதான் வந்து நம்ம கேத் லேப்ல பண்ணுறது. அடப்பு அதிகமாக இருக்குது, இல்லை 2-3 அடப்பு இருக்குது, நம்ம ஸ்டென்ட் பண்ண முடியாதவங்களுக்கு என்னன்னா அடுத்து வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷன் நம்ம சொல்லுவோம். அதாவது பைபாஸ் ஆப்ரேஷன்றது தான். அந்த பைபாஸ் அறுவை சிகிச்சையை முன்னெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இருதயத்தை ஓப்பன் பண்ணி ஸ்டெர்னோடமின்னு சொல்லுவோம், முன்னாடி இருக்கிற நெஞ்செலும்பை ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ திருச்சியில், அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அடுத்து தமிழகத்திலேயே சில்வர் லைன் ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து ரொபோட்டிக் மூலமாக இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறோம். இந்த ரொபோட்டிக் மூலமாக பண்ணுறதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஸ்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் இருக்காது, சீக்கிரமாக அவங்க வந்து வீட்டுக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமாக அந்த ரொபோட்டிக் மூலமாக போய் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் பயப்படுறது என்னன்னா, செஸ்ட் ஓப்பன் பண்ணி பண்ணணும், ரொம்ப பெயின் இருக்கும், எலும்பை கட் பண்ணி திரும்ப ஜாயின் பண்ணி அந்த ரெக்கவரி பீரியடே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். ஸோ இது வந்து ரொபோட்டிக் திருச்சியில் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்ததே வந்து நம்ம சில்வர் லைன் தான். ரொபோட்டிக் அறுவை சிகிச்சையில் மற்ற துறையிலலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஆன்காலஜின்னு சொல்லி புற்றுநோய் சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். இரைப்பை குடல் சம்பந்தமான நோய்க்கும் நம்ம வந்து ரொபோட்டிக் மூலமாக அறுவை சிகிச்சை பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா இந்த கேத் லேபோட சேர்ந்து ரொபோட்டிக் மூலமாக ஹார்ட் அறுவை சிகிச்சையை நம்ம வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் சில்வர் லைன்.